பாருங்க गाइस பள்ளம் இது இவ்ளோ டீப் பள்ளம். அப்பா நீங்க பின்னாடி படுத்திருந்தீங்கல்ல, எப்படி இருந்தது அந்த ரோட் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா இல்ல இவர எல்லாம் போயிடுச்சு? இது வந்து நெக்ஸ்ட் டே गाइस அண்ட் அகைன் நான் என் வண்டி கிட்ட வந்துட்டேன். எங்கள் ரூம் கூட இங்கே தான் இருந்தது गाइस. ஒரு நார்மல் ரூம் தான் இருந்தது. ஆக்சுவலாக என்னதுன்னா இங்கே அவ்வளோ ரூம்ஸ் இல்லை, கிட்ட பக்கத்தில் வந்து ரூம்ஸ் இல்லை. ஸோ எங்களை வந்து ஸ்டே பண்ணோன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணுற லைக் என்ன ரூம்ஸ் இங்கே இருக்கோ அந்த ரூம்ஸில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி. அண்ட் ரூம்ஸ் ஆர் வெரி குட், வெரி நைஸ்லி மெயின்டைன்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ गाइस இப்போ வந்து இந்த ரூம்ஸ்லேருந்து நாங்கள் போக போகிறது கோயில் கிட்ட. கோயில் வந்து கிட்ட தான் இருக்குது, ரொம்ப தூரமாக கூட இல்லை. பட் பாட்டி நல்லா நடக்க முடியாது அவ்வளோ. பாடியிலேருந்து இந்த டயர்ட்னஸ் போகல இப்போ கூட. லைக் அவ்வளோ 15 hours ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் இல்லை, வண்டியை ஓட்டுன்னு வந்தேன். ஸோ அந்தளவுக்கு டயர்ட்னஸ் இப்போதைக்கு போகல गाइस. பட் ஸ்டில் எதுக்காக வந்திருக்கோமோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? If I close my eyes, I wonder what I'll be when I open my mind. ஸோ गाइस பின்னாடி பாருங்கள், இதுதான் எங்களோட சரோவர். சரோவர்னா என்னன்னா குளம் சொல்லுவாங்கல்ல நம்ம தமிழில். ஸோ அதை தான் வந்து நம்ம சரோவர் சொல்வோம் இன் பஞ்சாபி. ஸோ இது எங்கள் கோயில் பாருங்கள் இங்கே முன்னாடி இருக்குது. ஸோ ஆக்சுவலி அங்கே உள்ள கேமரா நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது இல்லை ஏதாவது பண்ணுறது அலவுட் இல்லை. பட் வாங்க நான் உங்களுக்கு சைட்லேருந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கும் எங்கள் கோயில். லைக் அவுட்டர்லேருந்து எப்படி இருக்கும்ன்ட்டு அட்லீஸ்ட் யூ வில் ஹேவ் அன் ஐடியா. गाइस இது நிஷான் சாப் சொல்லுவோம் நாங்கள். நிஷான் சாப்னா திஸ் இஸ் தி சிம்பிள், திஸ் இஸ் த கால்சா சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த ஃப்ளாகில் இருக்கும். ஸோ அதுதான் தட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் சிக்கிசம். அண்ட் இது எங்களோட கோயில். இந்த கோயிலோட சிக்னிஃபிகன்ஸ் என்னதுன்னா எங்களோட குரு நானக் தேவ்ஜி இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் குரு எங்களது. அவங்க சவுத்துக்கு வரும்போது இங்கே இருந்துட்டு அவங்க தியானம் பண்ணாங்க நிறைய. ஸோ இங்கே ஈவன் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கே தண்ணியே இல்லாமல் இருந்தது. ஸோ ஒரு இடத்துல வந்து அவங்க தட்டிட்டு கால்லேருந்து தண்ணி வெளியே வர வச்சாங்க. அந்த இடம் கூட நான் பார்த்துட்டு வந்தேன் गाइस. அண்ட் அவங்க கால் வச்ச இடம் கூட இருக்குங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கான பிளேஸ் இது. ஈவன் தோ இட் இஸ் நாட் இன் பஞ்சாப், பட் எவ்வளோ ஹிஸ்டாரிக்கான பிளேஸ் பாருங்கள். ஹவு மெனி பீப்புள் கம் ஃப்ரம் எவ்வளோ வெளியிலேருந்துலாம் வந்துட்டு தே கம் அண்ட் விசிட் ஹியர். गाइस நான் அந்த இடம் சொல்லலை, அது இந்த இடம் தான் गाइस. இப்போ பாருங்கள் இங்கே அமிர்த் குண்டுன்ட்டு போட்டிருக்காங்க மேலே. அமிர்த் குண்டுனா வந்துட்டு அமிர்த் வந்து நம்ம ஜல் இருக்கும்ல, ஜல்னா என்ன சொல்கிறது தண்ணி. அதை வந்துட்டு நம்ம அது இஃப் இட் இஸ் பியோர் ஹோலி வாட்டரை நாங்கள் வந்து அமிர்த் சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து வர தண்ணி வந்து வி கால் இட் அஸ் அமிர்த் பிகாஸ் இட் வாஸ் அ மிராக்கல் வென் இட் கேம் அவுட். வென் குரு நானக் தேவ்ஜி அங்கே கால் ஸ்டெப் பண்ணிவிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்தாங்க வெளியே. அவ்வளோதான் गाइस, இங்கேருந்து கிளம்பி நாங்கள் இன்னொரு கோயிலுக்கு போக போகிறோம். இப்போது காலங்காத்தால் இப்போது 8 o'clock ஆயிருக்கு. நாங்கள் இப்போ கிளம்புனா தான் அங்கே இங்கேருந்து ஒரு 4 hours ஆகுது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கர்நாடகாவில் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து நாங்கள் வந்து மகாராஷ்டிராவுக்கு போனோம். இட் இஸ் அரௌண்ட் 4 hours. ஸோ மகாராஷ்டிரா நந்தேடில் தான் அந்த அடுத்த கோயில் இருக்குது. வாங்க அங்கே டேரெக்டாக போகலாம். गाइस முதல் முறையாக கூட உட்காந்துருக்கா. நான் லைட்டாக வண்டி விட்டு போகிறேன், கொஞ்சோண்டு பின்னாடி தான் பண்ண போகிறேன். லைக் பின்னாடி எடுத்துகிட்டு லெஃப்ட் தான் பண்ண போகிறேன். மீன் ஃபர்ஸ்ட் டைம் गाइस நானும் இவனை மட்டும் தான் உட்காந்துருக்கோம். சீட் பெல்ட் போட்டு வச்சிருக்கேன் ஸோ தட் he doesn't push himself ஃப்ரண்ட்டில். அண்ணா ஓகே நோ அது கூடயும் விளையாடணுமா? பரவாயில்ல, நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் கையால். என் கை இங்கே தான் இருக்குன்னா பிடிச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ ஐ ஃபீல் லக்கி சம்டைம்ஸ். லைக் நான் வந்து எனக்கு இது பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் இந்த மூமெண்ட்ஸ்லாம் நான் வந்து கேப்சர் பண்ணுறேன் गाइस. எனக்கு வந்து நான் ஃப்யூச்சரில் எப்பயாவது கூட நான் வந்து இந்த மூமெண்ட் நான் எடுத்து பார்க்கணுன்னா என்னால் பார்க்க முடியும். லைக் இவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை பாருங்க வாயில் போடுறான், வாயில் போடாது. இவனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு நானும் இவனை மட்டும் தான் இருந்தோம். அப்படியே ஒரு சின்ன ரைடு பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இல்லை அஸ்மின் கரெக்டா சீரிக்கிறான் गाइस. இவனுக்கு வந்து ஸ்ப்ரைட் அப்படியே குடிக்கணுமா? ஐ திங்க் ஸ்ப்ரைட் குடிக்கணுமா அஸ்மின்? ஓய் அஸ்மின் ஸ்ப்ரைட் குடிக்கணுமா? குடிக்கிறியா ஸ்ப்ரைட்டு? கொஞ்சம் வளர்ந்துரு, அது கட்டு வாங்கி கொடுக்குறேன் நான். வாங்கி கொடுக்குறேன் எப்படி வாங்கி கொடுக்குறேன். என்னையா பேசுறாரு இவர் அப்படின்ட்டு. இவருக்கு ஸ்ப்ரைட்டு சொல்ல முடியும், இவ்வளோ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. இவருக்கு வாங்கி கொடுக்குறான்னு சொல்றாரு. அப்படித்தானே யோசிக்கிறேன் அஸ்மின்? இல்லை गाइस, சின்ன பசங்க அப்சர்வ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் வெளியே என்ன இருக்கு.
கைஸ் இப்போ நாங்கள் வந்து இன்னொரு கோயில் போயிட்டுருக்கோம், வந்து வேல இருக்கோம். அண்ட் எவ்வளோ காற்று ஓடிட்டு இருக்கு வெளியேனா என்னால் வண்டி பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ டைட்டாக இருக்குது. லைக் வண்டி காற்று இப்படி வருது. அண்ட் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது, டோட்டலாக ஓப்பன் ஏரியாவா. அண்ட் காற்றோட பிளாஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா இங்கேருந்து இப்படி வருது. ஸோ லெஃப்ட் டு ரைட் வரதுனால அது அவ்வளோ ப்ரெஷர் போடுது வண்டி மேலே. லைக் வண்டி இந்த பக்கமே மீன்ஸ் ஒரு ப்ரெஷர் மாதிரி கிரியேட் பண்ணுது. நாங்கள் வந்து ஒரு நியர்லி ½ an hour 40 minutes ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த இடோட கண்டிஷன் பாருங்கள் கைஸ், ரோட்ஸ் பாருங்கள் கைஸ், என்னால் ஓட்டு கூட முடியல. ஜஸ்ட் 40 kilometers, ஆனால் இந்த மாதிரி ரோட்ஸில் போகிற மாதிரி இருக்குது. உள்ளே பாருங்கள், எல்லாரும் தூங்கிருந்தாங்க, எல்லாரும் ஏஞ்சி உட்காந்துட்டாங்க இப்போது. பிகாஸ் வண்டி அப்படி டான்ஸ் ஆகிட்டுருக்கு, பாம்பு மாதிரி போயிட்டுருக்கு, மேலே கீழே ஆகிட்டுருக்கு. எல்லாரும் ஏஞ்சி உட்காந்துட்டாங்க. அப்பா பள்ளம் பாருங்க கைஸ், பள்ளம் இது இவ்வளோ டீப் பள்ளம். இது இப்போ முடியல கைஸ், இன்னும் கூட ரோடு இப்படி தான் இருக்குது பாருங்க, போயிட்டே இருக்கணும் எப்படி நாங்கள் இதே மாதிரி ரோடில். சரி என்ன லொகேஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? நல்லா காத்து வருது. நல்லா காத்து வருது, செம்ம காத்து வருதுப்பா. இங்க என்ன ஒரு வைப் தெரியுமா, கிளவுடியா இருக்கும் கிளைமேட் ஆக்சுவலா. இல்ல ரோட்ல சென்டர்ல நின்னுட்டு போட்டோ எடுத்துட்டியா? பஸ் வரலையா அப்போ? ட்ரக் வந்துருச்சு, நான் சைடு ஆயிட்டேன். நீ ஏன் இத பாரு, ட்ரக் வந்தா கூட ஏன் சைடு ஆகணும்? போட்டோ முக்கியம் நம்மளுக்கு. போட்டோ எடுத்தாச்சுல, அதனால தான் சைடு ஆயிட்டேன். गाइस இங்க பாருங்க, இவங்க வந்து ட்ரீஸ்லலாம் இந்த மாதிரி ஆணில இது பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் திஸ் இஸ், பட் இது ஏன் பண்றாங்க கூட தெரியல. அண்ட் இங்க கூட என்னமோ போட்டிருக்கு பாருங்க, இந்த இடத்துல என்னமோ எழுதிருக்காங்க. நாங்கள் இது கிட்ட தான் நிப்பாட்டிருக்கோம் வண்டியை, எங்கள் வண்டி தான். பட் ஆனால் அது கிட்ட போகல நாங்கள், பட் தூரமாக தான் இருந்தோம். அப்படின்னா என்னது கூட எங்களுக்கு தெரியாது. பட் வி ஹவ் ஹர்ட் சம் திங்ஸ், சில விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதனால் நாங்கள் தூரத்துலேருந்தே நாங்கள் இது பண்ணிட்டோம். ஆனால் இதே வந்து நாங்கள் ஒரு வேளை 7 o'clock 6 o'clock கட்டு இங்கே இருந்திருந்தோம்னா எப்படி இருந்திருக்கோம், என்ன இருந்திருக்கோம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இன்னும் தூரம் போனோம். இன்னும் அந்த ரோடு எப்படி இருந்தது பின்னாடி வந்தது ஃபர்ஸ்ட் அது சொல்லு. உங்களுக்கு தெரியாது. அப்பா நீங்க பின்னாடி படிச்சிருந்தீங்கல்ல, எப்படி இருந்தது அந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா இல்ல இவரால? ரொம்ப மோசமா இருந்தது காய்ஸ். லைக் ஃபுல்லா சாப்பிட்டது அப்படியே மிக்ஸ் ஆயிட்டு டைஜஸ்ட் ஆயிடுச்சு நாங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னும் கூட ஐ திங்க் 15 kilometers 20 kilometers கிட்ட இருக்கு. இங்கே வாஷ்ரூம் கூட போக முடியாது. ரெஸ்டாரண்ட் சொல்கிறேன், பெட்ரோல் பங்கே இல்லை எங்கேயுமே பாருங்க லாஸ்ட் வரைக்கும். இது பாருங்க உள்ளேருந்து இப்படி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினோட இது இருக்குது பாருங்க, செட்டப் உள்ள இது இருக்குது. பட் வெளியில் அப்படி இருக்கு, பட் உள்ளே வந்து இப்படி இருக்கு காய்ஸ் இந்த பிளேன். காய்ஸ்லாம் பாருங்கள் என்னாச்சு தெரியல. நான் ஒரு ரூஃப் டாப்பில் நிற்கிறேன் பாருங்க, என்னை சுற்றி வந்து பிளேனிங் காய்ஸ். இந்த பிளேன் ஏன் இங்கே லேண்ட் பண்ணியிருக்குன்னா, இது வந்து கீழே வந்து கோயில் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோயில் இருக்குங்க. அது நிஷாந்த் சார் கூட இருக்குது பாருங்க. இங்கே வந்து வெளியில் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிளேன் வந்து இங்கே லேண்ட் பண்ண மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு ஒரு ½ an hour ஆயிடுச்சு. ½ an hour பாவம் ஒரு சல்யூட் தான் பண்ணிகிட்ருக்காரு. இங்கேருந்து போனோன்ட்டே தோண மாட்டேங்குது. இங்கே இருந்துடலாமா? அப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போனோட்டு யோசிச்சிருக்கோமே, நாளைக்கு போயிடலாமா? சம மழை ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் கோயிலுக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இதை பாருங்கள் எல்லோரும் அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஒரே வண்டிக்குள்ளே எல்லோரும் அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம். பின்னாடி ஃபஸ்ட்டு ரோவில் 2 பேர், செகண்ட் ரோவில் 3 பேர், பின்னாடி 2 பேர். எல்லாம் மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கோம். வதியா லग रहा है, मज़ा आ रहा है, बहुत मज़ा आ रहा है. गाइस இன்னைக்கு வந்து 3rd day ஆஃப் எங்களோட ஆக்சுவலி 2nd day ஆக்சுவலாக இன்னைக்கு.
அண்ட் காய்ஸ் நான் வந்து நேற்று அந்த கோயிலில் வந்து சேர்ந்த கட்டு நான் vlog பண்ண முடியல பிகாஸ் கோயிலுக்குள்ளே கேமராஸ் ஆர் நாட் அலவுட் அண்ட் எங்கள் ரூம் கூட கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு vlog anything. நான் ஒன்றுமே vlog பண்ண முடியல. சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் நான் எடுக்க முடிஞ்சது. அது கூட எல்லாருக்கிட்ட வந்து ஒழிஞ்சு எடுத்தேன் நான். பட் தென் இட் இஸ் நாட் அலவுட் ஹியர் இன் சைட் த ப்ரிமைசஸ். இப்போ நாங்கள் வந்து வெளியே ஒரு கோயில் போகிறதுனால ஓகே ஃப்ரெஷ் டேயாக இருக்குது. நைட் வேறு என்ன ஆயிடுச்சு, அஸ்வின் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான். ரைஸ் வந்து லங்கரில் செஞ்சாங்க, அது சாப்பிடவே இல்லை அஸ்வின். ஸோ அதுக்காக என்னதான் பாலுக்காக நாங்கள் தேடிட்டு நைட் 10:30 மணிக்கு நான் வெளியே போயிட்டு எங்கெங்கேருந்தோ தேடிட்டு வந்தேன். எனக்கு லைக் எவ்வளோ தூரம் போனேன், அதுக்கு அடுத்து தான் எனக்கு ஒரு இடத்துல பாலோட இது கிடச்சிது. ஸோ ஆஃப்டர் தேட் ஒன்லி ஐ வாஸ் ஏபிள் டு பிரிங் இட். பால் அட்லீஸ்ட் கிடச்சிச்சு, அதே பெரிய விஷயம். நைட் அதுதான் ஒரு பயங்கர சேலஞ்சாக இருந்தது. பட் தென் கைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் கைஸ் இது உள்ளே இருக்குல்ல, திஸ் இஸ் ஆல் இட்டாலியன் மார்பிள். இதுதான் இட்டாலியன் மார்பிள். பிரைம் மினிஸ்டர் வந்து மன்மோகன் சிங் இருக்கும்போது அந்த டைமில் அவர் வந்து அவரோட சொந்த காசு போட்டு இந்த இட்டாலியன் மார்பிளை இம்போர்ட் பண்ண வச்சார். நைஸ் பிளேஸ். இதோ பாருங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஹாப்பியும் இங்கே இருக்கா. அஸ்வின் வந்து அங்கே முன்னாடி இருக்கான் பாருங்கள், அங்கே இருக்கான் பாருங்கள். வினி இப்போ எந்த கோயிலுக்கு போகிறோம்? நகீனா காட் குருத்வாராவா? அது கூடவே இன்னொரு இருக்கு, லங்கர் சாஹிப் குருத்வாரா. அப்படியா? காலையில் நீ எத்தனை மணிக்கு இருந்துச்சு? நான் ஃபஸ்ட்டு நைட் தூங்கல. ஃபஸ்ட் எங்கள் ரூமில் பெட் பக்ஸ் இருந்துச்சு. ஓ ஆமாப்பா, இது நான் சொல்லவே மறந்துட்டேங்க. பெட் பக்ஸ் இருந்தது நைட்டு ஃபுல்லாக ரூமில். எங்களுக்கு என்னென்ன படிச்சுட்டு இருக்கு. நாங்கள் வந்து சரி லைக் ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை, என்ன பெட் மஸ்கிட்டோ மாதிரி நாங்கள் நினச்சிட்டு உட்காந்துருந்தோம். காலங்காலத்தில் ஏன்ச்சி இவ சொல்கிறேன் பெட் பக்ஸ் இருக்குது. ஆஹா நல்லா வேலை. நைட்டு ஃபர்ஸ்ட் பைட் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு பெட் பக்ஸ். கைஸ் ஸோ யூஸ் டு ஹர் பைட் யூ நோ, பிகாஸ் பெங்களூரில் 1.5 வருஷம் அங்கே தான் அவங்களோட தான் உட்காந்துருந்தா. பெங்களூரில் பயங்கரமாக இருப்பாங்க பெட் பக்ஸ்லாம். கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், சில் கிளைமேட் இருந்தாலே அது வந்துடும் பெட் பக்ஸ். அடிச்சியா? எஸ், பெட் பக்ஸ் ஹண்டர் யாருக்காவது பெட் பக்ஸை ஹண்ட் பண்ணோன்னா இதோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் டவுன் பிலோ. ஏன்னா எனக்கு பெட் பக்ஸ் அடிக்கிற ஆளை கொண்டு அனுப்பி விட்டுறாங்க. My charges are very high. Very high, 10 rupees only.